சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கணும், துக்கம் எல்லாம் படக்கூடாது. இந்த மாதிரி எதிர்ப்புகள் நெருக்கங்களை கண்டு சோர்ந்தெல்லாம் போகக்கூடாது. உங்களுக்கு தான் ஒரு ஆண்டவர் இருக்கிறார்ல, உங்க கூடவே இருக்கிறார்ல, பிறகு எதுக்கு பயப்படணும்? அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டுமே. இல்ல காரணம் இல்லாம பகைக்கிறாங்க, காரணம் இல்லாம நெருக்கிறாங்க, வேலையில முன்னேற விட மாட்டேங்கிறாங்க, பிசினஸை தடுக்கிறாங்க, வீட்டுக்குள்ள நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறாங்க, சொந்த பந்தங்களே நெருக்கிறாங்க. என்னப்பா இது வாழ்க்கைன்னு தோன்றுகிறாரு. அப்படி சோர்ந்துட்டீங்களா? உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார்ல. இதுவரை என்ன நடந்தது யோசித்து பாருங்களேன். இந்த வருஷத்துல பிரச்சனை வரலையா, போராட்டம் வரலையா, நெருக்க வரலையா, எல்லாம் வந்தது இல்ல. அப்ப இந்த மாதத்தின் வருஷத்தின் கடைசி மாசம் வரைக்கும் ஆண்டவர் நடத்தினார்ல. இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியுமா? உங்களுக்கு உதவி செய்து இருக்கிறார்ல. ஆமா, வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்தது, ஆண்டவர் உதவி செய்து மாத்தி கொடுத்தாருல்ல. நீ வேலை செய்யற இடத்துல காரணம் இல்லாம பகைச்ச நெருக்கினாங்க, கர்த்தர் அவங்க மத்தியில உங்களை உயர்த்தி இருக்கிறாரு இல்ல. அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல. உங்க வியாபாரத்தை முடைக்கணும், இல்லாம போயிடணும், விரட்டியர்னு நினைச்சாங்க, முடியல. அதே இடத்துல உயர்த்தி கொண்டே இருக்கிறாருல்ல. அப்ப நீ யோசித்து பாருங்க, என்ன சம்பந்தம் இல்லாதவங்க, காரணமே இல்லாதவங்க என்னை பகைச்சு என்னை நெருக்கி எனக்கு வேதனை உண்டாக்க பார்த்தாங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினார், இம்மட்டும் உதவி செய்தார். ஆண்டவரே, இம்மட்டும் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம், நீ துதிங்க, இனிமேலும் உதவி செய்வார். நீங்க இம்மட்டும் உதவி செய்த தேவனுக்கு நன்றி உள்ளவளாக இருந்தா இனிமேலும் உதவி செய்வார்.